good evening all pa. Hello, hi. Good evening all. Hi Kavya. Yes. Hi pa, hi everyone. This is Riya Hana Learning. So how was the day pa? Yes. Hi pa, hi. Good evening. So இன்னைக்கு டே எப்படி போச்சு, என்னெல்லாம் பண்ணீங்க, இன்னைக்கு ஸ்கூல்ஸ்ல என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா நடந்துச்சுப்பா? Yes. So anything interesting? Hi பெரியசாமி. Hi Deepika. Hi. Good evening. So ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா நடந்துச்சா இன்னைக்கு ஸ்கூல்ல? Yes. So இன்னைக்கு என்னெல்லாம் படிச்சீங்க, இன்னும் என்னெல்லாம் வந்து படிக்காம வச்சிருக்கீங்க? Yes. So first மீட்டம் வேற நெருங்கிட்டே வந்துட்டு இருக்கு இல்லையா? So மேக்ஸிமம் வந்துட்டு எல்லாமே எப்ப கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் நீங்க. So இதுல இன்னும் நீங்க வந்து என்ன பண்ணலாம், இம்பார்ட்டன்ட் क्वेश्चंसலாம் என்னென்ன அப்படிங்கறத நீங்க வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி நீங்க சால்வ் பண்ணி வச்சுக்கலாம். சரியா? ஹாய் காவ்யா. ஹாய். குட் ஈவினிங். சரி, ஓகேவா? எஸ். ஓகேப்பா. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 11th மேக்ஸில் சாப்டர் 2ஓட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஸோ இதுக்கு ப்ரீவியஸாக எக்ஸசைஸ் வைஸ் நம்ம எல்லாமே சால்வ் பண்ணோம். ஸோ இதுக்கப்புறம் த மேக்ஸிமம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம சால்வ் பண்ணிடலாம். சரியா? ஓகேவா? எஸ். ஸோ டைனமிக் பர்சன் 5 வாட்டி திட்டு வாங்கிட்டீங்களா? எதுக்கு இப்போ 5 டைம்ஸ் நீங்கள் திட்டு வாங்கினீங்க? என்ன மிஸ்டேக் பண்ணீங்க அதை சொல்லுங்க. எஸ், என்ன மிஸ்டேக் பண்ணீங்க? ஓகே. ஸோ த ஸ்கூல் லைஃபே பயங்கரமாக இன்ட்ரெஸ்டிங் தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஹெக்டிக்காக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஸ்கூல் லைஃபை என்ஜாய் பண்ணுங்க. அட் த சேம் டைம் படிக்கணும் அண்ட் என்ஜாய் பண்ணணும். சரியா? ஓகேவா? எஸ், ஓகே, கிளியர். ஸோ நாளைக்கு வந்து மேக்ஸ் டெஸ்டா? ஓகே. ஸோ தீபிகா ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களா? ஹாய் கார்ட்டூன். ஹாய். குட் ஈவினிங் பா. குட் ஈவினிங். ஸோ இங்கே எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க அப்படிங்கிறது தெரியணும் இல்லையா? ஜஸ்ட் ஹிட் த லைக் பட்டன் ஸோ தட் எங்களுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ பேர் இருக்கீங்க அப்படிங்கிறது தெரியும். சரி, ஓகேவா? எஸ். ஸோ எல்லா டீச்சர்ஸும் உங்களையே டார்கெட் பண்ணுறாங்களா? அப்படி என்ன நீங்கள் பண்ணீங்க? எஸ், என்ன மிஸ்டேக் பண்ணீங்க? ஏன் எல்லா டீச்சர்ஸும் உங்களையே டார்கெட் பண்ணுறாங்க? ஸோ நம்ம கிளாஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இருப்பாங்க. ஸோ எல்லா டீச்சர்ஸும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஒரு ஸ்டூடெண்ட் வந்து டார்கெட் பண்ணி ஏதாவது கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இல்லையா? எஸ் தீபிகா இன்னும் வந்து ப்ரிப்பேர் பண்ணலையா? ஏன், என்னாச்சு? எஸ், ஹாய் சுபா. ஹாய். குட் ஈவினிங். ஓகே. ஸோ 12th பிஎம் மிட்டம் போர்ஷன்ஸ் சாப்டர் 1 to 4 ஓகே, 1 to 3 தான் வந்து கெஸ் பண்ணியிருந்தோம். ஸோ 1 to 4 வரைக்கும் இருக்கா? ஓகேப்பா, பார்த்துக்கலாம். ஸோ நாளைக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாம் இலக்கியாக்கு. ஓகே. எஸ், ஓகேப்பா. எஸ். ஸோ அது வந்து நீங்கள் நடத்தும் போது புரியுது, அதுக்கப்புறம் மறந்தது அப்படின்னா த மெயின் ரீசன் நடத்தும் போது சீரியஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மைண்டுக்குள்ளே வேற ஏதாவது விஷயம் இருக்கும். ஸோ இப்போ ஒரு ப்ராப்ளம் இருப்பேனா என்னையே எடுத்துக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன், நீங்கள் அதை லிசன் பண்ணாமல் இங்கே யார் சேட் பண்ணிட்டு இருக்காங்க, என்னென்ன பேசிட்டு இருக்காங்க, இல்லை பக்கத்தில் டிவி யாராவது பார்த்துட்டு இருப்பாங்க, அங்கே என்ன சாங் ஓடுது, கிச்சனில் வேற ஐயோ அம்மா சமைச்சிட்டு இருப்பாங்க, டின்னர் டைம் வேற ஆயிருமே, என்ன குக் பண்ணிட்டு இருப்பாங்க, இந்த மாதிரி மல்டிபிள் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து இப்போ இந்த டைம்ல இருக்கும். சரியா? ஸோ இது நான் நடத்தும் போது உங்களுக்கு சொல்றேன். இதே ஸ்கூல்ல நடத்தும் போது வந்துட்டு பக்கத்து கிளாஸ்ல வந்துட்டு எல்லாம் வெளியே வந்துட்டாங்களா இல்லையா, ஸோ என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இப்போ நம்ம கிளாஸ்ல வேற யார் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் இருக்கும்போது கண்டிப்பா வந்து உங்களுக்கு அங்க புரியற மாதிரி தான் இருக்கும். ஆனா நீங்க சப்கான்ஷியஸ் மைண்ட்ல தான் நீங்க அங்க லிசன் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க. ஆமாவா இல்லையா? எஸ். ஓகே கார்ட்டூன் பாய். ஸோ டோன்ட் வரி. சரிங்களா? ஓகேவா? ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ளோவில் இருங்க, அவங்க என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க. ஓகேவா? ஹாய் மதன். ஹாய். ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே. ஸோ நடத்துறதே புரிய மாட்டேங்குதா? ஸோ ஒன்று நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி பார்க்கணும். சரியா? ஸோ அப்படி உங்களுக்கு புரியல அப்படின்னா அந்த ப்ராப்ளமை ஒன்ஸ் மோர் உங்கள் ஸ்டாஃப் கிட்ட கேட்டு பாருங்க. சரியா? ஸோ ஒன்ஸ் மோர் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இல்லை வீட்டுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து பார்க்கணும். சரியா? வீட்டுக்கு வந்து அட்லீஸ்ட் இன்னைக்கு என்ன பண்ணாங்க அப்படிங்கிறதாவது நீங்கள் வந்து பார்க்கணும். ஓகே. ஸோ நாளைக்கு மேக்ஸ் மந்த்லி எக்ஸாம். ஓகேப்பா. இன்னும் நாளைக்கு நிறைய பேருக்கு மேக்ஸ் எக்ஸாம் போலையே. ஓகே. ஸோ எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களா? ஓகே. ஸோ ஸ்கூலில் நடந்தது ஒன்றும் புரியலையா? ஓகே. ஸோ டோன்ட் வரி அபவுட் தட். ஸோ என்னதான் வந்துட்டு ஸ்கூலில் சம்டைம்ஸ் வந்து என்ன சொல்கிறது புரியுற மாதிரி நடத்தினாலும் நமக்கு வந்துட்டு சம்டைம் புரியாத மாதிரி தான் இருக்கும். சரியா? ஸோ இங்கே நம்ம ஆப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்மிஷன் ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ மேலே ஸ்லைடில் நம்பர் கொடுத்துருக்கேன். 10, 11, 12 3 பேர்த்தோட நம்பரும் இருக்குது. ஸோ உங்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா த மெயின் ஆஃபராக ஃப்ரீ ட்ரையல் இருக்குது. 1 வீக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரீ ட்ரையல் பண்ணிக்கலாம். உங்கள் பேரண்ட்ஸ் வந்து கால் பண்ணி பேசிட்டு நீங்கள் டேரெக்டாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா? ஓகேவா? எஸ். ஸோ தமிழ் மீடியமா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நான் தமிழ் மீடியம் கொஷின்ஸ் எடுத்துகிட்டு வரேன். ஸோ கொஷின் நம்பர் நான் சொல்லிடுறேன், அதை வச்சு நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? எஸ், புரிஞ்சுதா? ஓகேவா? ஸோ கார்ட்டூன் பாய். ஸோ டோன்ட் வெரி அபவுட் தட். உங்களுக்கு வந்து கொஷின் நம்பரை நான் சொல்லிடுறேன், அதை வச்சு நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க. எஸ். ஓகே. கேட்டா கூட திட்டுறாங்களா? தர்ஷினி என்னப்பா பண்ணுறது? எஸ்.
ஓகேப்பா ஓகே ஸோ வந்து ப்ராப்பராக கிளாஸை வந்து லிசன் பண்ணுங்க. ஹாய் இர்ஃபான், குட் ஈவினிங். ஓகேவா? ஸோ கிளாஸ் நடத்தும் போது நீங்கள் ப்ராப்பராக அதை லிசன் பண்ணுங்க. ஸோ ஒன் செகண்ட் கொஞ்சம் நீங்கள் ரீகால் பண்ணி பார்க்கலாம். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் கொஞ்சம் நீங்கள் நிதானமாக யோசிங்க அப்படின்னா டெஃபினட்டாக புரியும். எடுத்ததுமே வந்துட்டு என்னடா இது என்ன நடத்துனாங்க ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கும்போது ஆப்வியஸ்லி அது புரியாத மாதிரி தான் இருக்கும். பட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். சரி, ஓகேவா? ஸோ எல்லாமே உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி தான் இருக்கும். எஸ், ஓகே, கிளியர். லெசன் 3 டஃபா? இலக்கியா, ஏன்பா டஃப்லாம் கிடையாது சரிங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நீங்கள் புரிஞ்சு படிச்சிங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஈஸி. சாப்டர் 3ல கண்டிப்பாக கிரியேட்டிவ் கொஷின்லாம் கேட்கறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. லாஸ்ட் இயரில் உங்கள் சீனியர் எழுதுனாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து கிரியேட்டிவ் கொஷின் அந்த சாப்டர்லேருந்து தான் கேட்டாங்க. ஸோ அதனால் 3rd சாப்டர் வந்து டிஃபிகல்ட்டாக இருக்குன்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஓகேவா? எஸ். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குவாட்ரேட்டிக் ஃபங்க்ஷன். ஸோ இதில் வந்து என்னென்ன கொஷின்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷினோ அதை தான் நம்ம இங்கே ரீகால் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப 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 கிளியராக வந்து பார்த்துக்கோங்க சரியா? ஸோ என்ன டவுட் அப்படின்னாலும் நீங்கள் கேளுங்க, எல்லாம் சொல்லிக் கொடுக்குறேன் சரியா? ஸோ குவாட்ரேட்டிக் ஃபங்க்ஷன் நமக்கு ஜென்ரலா ஈக்குவேஷன் எப்படி கொடுத்துருப்பாங்க? p of x is equal to ax square plus bx plus c அப்படிங்கிற ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ இதுல a b cங்கிறது எல்லாமே நம்மளோட ரியல் வேல்யூஸ் இல்லையா, ரியல் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதுல வந்துட்டு நம்மளோட a வந்து பாத்தீங்க அப்படின்னா நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கணும். தட் இஸ் எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்றோம் சரிங்களா? எஸ், எல்லாமே ஈஸி தான் இல்லையா? ஓகே எஸ், எல்லாமே ஈஸி. ஓகேப்பா. எஸ், ஓகே தர்ஷினி, ஓகே எனக்கு வந்து உங்கள் ஃபீலிங்ஸ் வந்து புரியுது சரியா? ஸோ இட்ஸ் ஓகே, டோன்ட் வெரி அபவுட் தட். ஹாய் தீபிகா, குட் ஈவினிங். ஸோ இங்கே நம்ம கிளியராக வந்து பார்த்துக்கலாம். ஸோ எல்லா எக்ஸசைஸ்க்கும் ப்ரீவியஸாக உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணியிருக்கு. ஸோ நீங்கள் அதெல்லாமே செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு நம்ம ஒரு ஈக்குவேஷன், நம்மளோட பாலினாமியல் ஈக்குவேஷன் எடுக்கிறோம். தட் இஸ் p of tன்னு சொல்லி எடுத்துக்கிறோம் சரிங்களா? அந்த டீக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி அதோட சொல்யூஷன் எக்ஸாக்டாக கிடைச்சது அப்படின்னா அதை வந்துட்டு நம்ம 0 of p of x அப்படின்னு வந்து சொல்கிறோம் சரிங்களா? தட் இஸ் p of t equal to 0ங்கிற கண்டிஷன் வந்து ப்ரூஃப் ஆச்சு அப்படின்னா அந்த tங்கிற வேல்யூ வந்துட்டு 0s of p of x அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம் சரிங்களா? ஓகே எஸ். ஸோ 12th காமர்ஸ் குரூப் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ கண்டிப்பா வந்து போட்டுடலாம் சரிங்களாப்பா? ஓகேவா? ஹாய் எஸ் நஷிகா. எஸ், ஹாய் நஷிகா, குட் ஈவினிங். எஸ், ஓகேவா? ஸோ 11 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எல்லாருமே உங்கள் அட்டெண்டன்ஸை சொல்லிடுங்க. ஸோ ஜஸ்ட் ஹிட் த லைக் பட்டன்ப்பா. ஸோ நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்கிறது தெரிஞ்சிடும் சரிங்களா? ஓகே, 16th ஜூலை. எஸ் பா, 16th ஜூலை தான் ஃபர்ஸ்ட் மிட்டம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? எஸ், ஓகே. ஸோ இந்த ஃபார்மேட்டை வச்சு தான் நம்ம ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்துட்டு குவாட்ரேட்டிக் ஃபார்முலா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்முலா நம்ம பார்ப்போம் இல்லையா? ஸோ இது வந்து நமக்கு வந்து ஜென்ரலாக இந்த ஃபார்முலா எல்லா இடத்துலையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ தட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -p. அதாவது உங்களுக்கு ஒரு குவாட்ரேட்டிக் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க சரியா? அந்த குவாட்ரேட்டிக் ஃபங்க்ஷனை ஈஸியாக உங்களால் ஃபேக்டரைஸ் பண்ண முடியும். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஈஸியாக உங்களால் ஃபேக்டரைஸ் பண்ண முடியும், எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்க முடியும் தெரிஞ்சது அப்படின்னா இந்த ஃபார்முலா இல்லாமையே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். சப்போஸ் அதை ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது, என்னால் வந்துட்டு அதோட சொல்யூஷனை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா டெஃபினட்டா இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். இதுல மெயின் மிஸ்டேக் என்ன பண்ணுவோம்னு சொல்றேன், -b இருக்கு பாத்தீங்களா, அதை நம்ம போடவே மாட்டோம். ஸோ அது மெயின் மிஸ்டேக் அதான் பண்ணுவோம் சரிங்களா? -b பிளஸ் ஆர் மைனஸ் √b² - 4ac / 2a. இதுதான் நம்மளோட ஃபார்முலா சரிங்களா? ஸோ இந்த ஃபார்முலா நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? எஸ் எஸ் ராஷிகா சொல்லுங்க. ஹாய் ஹரிஷ், குட் ஈவினிங். சங்கீதா, குட் ஈவினிங் பா. ஹாய் பா, ஹாய் சரியா? ஸோ இதில் வந்து டிஸ்கிரிமினன்ட் அப்படிங்கிற ஒரு வேல்யூ வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். தட் இஸ் d equal to b² - 4ac. நம்மளோட குவாட்ரேட்டிக் ஃபார்முலா இருக்கு இல்லையா? ஸோ அதில் இருக்கிற இந்த டேர்மை நம்ம என்ன பண்ணுறோம், டிஸ்கிரிமினன்ட் அப்படின்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ணுறோம். அந்த டிஸ்கிரிமினன்ட் வேல்யூ வந்துட்டு 3 டைப்ஸாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. greater than 0, less than 0, equal to 0. ஸோ அப்படி இருக்கிற கண்டிஷனில் நம்மளோட சொல்யூஷன்லாம் என்னவா வரும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருக்குது சரியா? அதை பார்த்துக்கலாமா? ஸோ greater than 0வா இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட ரூட்ஸோட நேச்சர் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே எஸ், ஓகே. ஸோ ஏன் வீடியோ என்ன கேட்குறீங்க நஷிகா? புரியல. எஸ், ஸோ ஒன்ஸ் மோர் சொல்லுங்க பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதில் டிஸ்கிரிமினன்ட் வேல்யூ நீங்கள் கால்குலேட் பண்ணும்போது அதோட நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் என்ன, அந்த ரூட்டோட நேச்சர் என்ன, அண்ட் நம்மளோட கிராஃபில் நம்ம பேராபோலா ட்ரா பண்ணோம் அப்படின்னா அந்த பேராபோலா வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே சொல்ல போகிறோம் சரிங்களா? ஸோ இதே நம்மளோட டிஸ்கிரிமினன்ட் வேல்யூ greater than 0, தட் இஸ் பாசிட்டிவ்னு கிடைச்சது அப்படின்னா நம்மளோட ரூட்ஸ் வந்து ரியல் அண்ட் டிஸ்டிங்க்டாக இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா? ரியல் அண்ட் டிஸ்டிங்க்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நம்மளோட பேராபோலா, ஸோ பேராபோலா எப்படி இருக்கும்பா? எஸ், ஸோ பேராபோலா எப்படி ட்ரா பண்ணுவீங்க? ஸோ இதில்
ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு பேரபோலா டிரா பண்ணுவோம் இல்லையா. ஸோ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்மளோட இன்டர்செக்ட்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ் அட்லீஸ்ட் 2 points at 2 points. So 2 pointsல வந்து உங்களுக்கு வந்து intersect ஆயிருந்துச்சு அப்படின்னா அது வந்துட்டு நம்மளோட பாசிட்டிவ் ரூட்ஸா வந்து இருக்கும்னு சொல்றாங்க. தட் இஸ் ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட் ரூட்ஸா இருக்கும்னு சொல்றாங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த டிஸ்கிரிமினன்ட் வேல்யூ which is equal to 0வா இருந்துச்சு அப்படின்னா ரியல் அண்ட் ஈக்குவல்னு சொல்றாங்க. சரிங்களா. ரியல் அண்ட் ஈக்குவலா இருக்கும் அதோட ரூட்ஸ். தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட பாராபோலால எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு பாயிண்ட் வந்து டச் ஆயிருக்கும்னு சொல்றாங்க. ஒன்லி 1 point வந்து டச் ஆயிருக்கும். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 points வந்து டச் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கண்டிஷன் வந்து ஜெனரலா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். சப்போஸ் உங்களுக்கு क्वेश्चन கொடுத்து நேச்சர் ஆஃப் தி ரூட்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த கண்டிஷன்லாம் தெரிஞ்சிருக்கணும். இதுல இருந்து நமக்கு கிரியேட்டிவ் क्वेश्चन கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா நேச்சர் ஆஃப் தி ரூட்ஸ் தான் ஜஸ்ட் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் மட்டும் மாத்தி மாத்தி உங்களுக்கு கேட்டுருவாங்க. ஓகேவா. எஸ் ஓகேப்பா. ஓகேப்பா. சோ இதுவே ஷார்ட்ஸ் மாதிரி இருக்கா? உங்களுக்கு 45 minutes எங்கப்பா ஷார்ட்ஸ் எடுக்கறாங்க? எஸ். ஸோ ஷார்ட்ஸ் எங்கே எடுக்கிறாங்க? 45 minutes உங்களுக்கு 1 hour ஷார்ட்ஸ் எடுப்பாங்களா? ஷார்ட்ஸ் 30 seconds தானே எடுக்கிறாங்க. எஸ். ஸோ இங்கே நீங்கள் லைவாக நீங்கள் டவுட் கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் ஜஸ்ட் இதில் நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். சரியா. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட டிஸ்கிரிமினன்ட் வேல்யூ வந்துட்டு லெஸ் தென் 0வா இருக்கு. சரியா. ஸோ லெஸ் தென் 0வா இருந்துச்சு அப்படின்னா அங்கே வந்துட்டு நமக்கு ரியல் ரூட்ஸ் வந்து கிடையாதுன்னு சொல்லிடுறாங்க. சரிங்களா. ஓகேவா. ஸோ இந்த டிஸ்கிரிமினன்ட் வேல்யூ வந்துட்டு நம்ம ஜஸ்ட் நம்மளோட குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்ஸ்ல b² - 4ac அப்படிங்கிற டேர்ம் எடுக்கிறோம் இல்லையா. ஸோ அந்த டேர்ம் தான் நம்ம டிஸ்கிரிமினன்ட் அப்படின்னு வந்து சொல்றோம். சரிங்களா. ஓகேவா. எஸ். ஓகேவா. ஸோ வேற ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க? ஸோ இதுல வந்து நெகட்டிவா இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட வேல்யூ இருக்கு இல்லையா. எஸ். நம்மளோட எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்துட்டு அது மீட்டே ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. டஸ் நாட் மீட் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா. எஸ். ட்ரிக்னாமெட்ரியா? எஸ். ஸோ இது முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம ட்ரிக்னாமெட்ரி பார்த்துக்கலாம். சரிங்களா. ஓகேவா. ஸோ இது முடிச்சதுமே நம்ம ட்ரிக்னாமெட்ரி பார்த்துக்கலாம். ஸோ இந்த டிஸ்கிரிமினன்ட் வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா the coefficients of the function இருக்கு இல்லையா, நம்மளோட குவாட்ரேட்டிக் ஃபங்க்ஷனில் இருக்கிற வேல்யூஸ் எடுத்து நம்ம கால்குலேட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அந்த வேல்யூஸை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிஸ்கிரிமினன்ட் சொல்கிறோம். தட் இஸ் ரூட் ஆஃப் தி பாலினாமியல். ஸோ அந்த கொஸ்டினில் இருக்கிற குவாட்ரேட்டிக் ஃபங்க்ஷனில் இருக்கிற ரூட்ஸ் ஆஃப் த பாலினாமியல்ஸை கால்குலேட் பண்ணுறதா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டிஸ்கிரிமினன்ட் வேல்யூன்னு சொல்கிறோம். சரிங்களா. ஓகே ஓகே புரியுது. சரிப்பா. ஹாஃப் ஸ்க்ரீனில் இருக்கிறது வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்கிறீங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா. எஸ். ஸோ இதுல இருந்து நம்ம ஒரு சில எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம சால்வ் பண்ணி பார்த்துடலாம். சரிங்களா. ஸோ த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. எக்ஸாம்பிள் 2.12. சரிங்களா. 2.12. ஸோ அது எக்ஸாம்பிள் தமிழ் மீடியம் கொஸ்டின். ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அதை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். சரியா. ஓகேவா. ஸோ எக்ஸாம்பிள் 2.12ல வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் சொல்யூஷன். ஸோ இங்கே என்ன ஃபைண்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க? நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதை கிவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா x² + x - 1 = 1ன்னு சொல்லி இந்த வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட எவ்வளோ சொல்யூஷன் இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரியா. ஸோ இதில் வந்து 2 கேஸாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த x - 1ங்கிறது மாடுலஸ்ல கொடுத்துருக்கறனால நம்ம 2 கேஸா வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா. ஓகேவா. எஸ். ஓகே கிளியர். ஹாய் நஷிகா. ஹாய். ஓகேப்பா. ஸோ இதில் கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? x² + modulus x - 1 which is equal to 1. சரியா. ஸோ இதில் வந்து நம்ம 2 கேஸா வந்து சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ the case 1 என்ன அப்படின்னா x is greater than or equal to 1. சரியா. x is greater than or equal to 1. So the case 2 என்ன எடுக்கலாம் அப்படின்னா yes case 2 x is less than 1. சரிங்களா. x is less than 1. So இந்த கண்டிஷன் வச்சு தான் நம்ம சால்வ் பண்ண போறோம். சரியா. ஓகேவா. So the case 1ல வந்துட்டு x is greater than 1 ன்னு சொல்லி எடுக்கிறோம். and case 2ல வந்துட்டு x is less than 1 அப்படிங்கிற கண்டிஷன் வந்து எடுக்கிறோம். சரிங்களா. So இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்ப நம்மள மாடுலஸ் x - 1 இருக்கு இல்லையா. ஸோ இந்த வேல்யூ வந்துட்டு எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். சரியா. ஸோ இந்த வேல்யூ எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னா ஜஸ்ட் x - 1 அப்படிங்கிறது நமக்கு சேஞ்ச் ஆகும். ஏன்னா x is greater than or equal to 1 தான் சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ x - 1ங்கிறதா கிடைக்கும். கிரேட்டர் தென் அப்படிங்கும் போது x - 1ங்கிற வேல்யூ வந்து நமக்கு கிடைக்கும். சரியா. ஸோ இப்போ இந்த x - 1 நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இந்த ஈக்குவேஷனை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். அதாவது இந்த மாடுலஸ் x - 1 வந்துட்டு நம்ம 2 டேர்மா எடுத்துக்கிறோம். சரிங்களா.
ஓகே ஸோ ஒன்று வந்து x minus 1 இன்னொன்று வந்துட்டு 1 minus x. ஸோ இது வந்துட்டு x is greater than or equal to 0 கண்டிஷன், இது வந்து x is less than 1ங்கிற இன்னொரு கண்டிஷன். ஓகேவா? எஸ் புரிஞ்சுதாப்பா? ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனை வச்சு தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் இருக்கு இல்லையா? நோ எஸ் ஹரிஷ் எஸ் எஸ் குட். ஸோ இதில் வந்துட்டு எக்ஸ் ஸ்கொயர், ஸோ இங்கே வந்துட்டு எக்ஸ் மைனஸ் ஒன்னுக்கு பதிலாக இந்த மாடுலஸ்க்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் ஒன்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ எக்ஸ் மைனஸ் ஒன் விச் இஸ் ஈக்குவல் டு ஒன்னு சொல்லி கிடைக்கும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட் கேன்சல் பண்ணிடலாம் இல்லையா? ஸோ அப்போ ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் விச் இஸ் ஈக்குவல் டு ஒன்னு சொல்லி கிடைக்கும். ஸோ நமக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஒன்னை வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொண்டு வந்துடலாம் சரியா? அப்போ நமக்கு மைனஸ் ஒன்னு சொல்லி சேஞ்ச் ஆயிடும் சரிங்களா? எக்ஸ் ஸ்கொயர் plus x minus 1 which is equal to 0. So இது இன்னும் நமக்கு சால்வ் பண்ணோம் அப்படின்னா x square plus x minus 2 which is equal to 0 சொல்லி கிடைக்கும் இல்லையா? ஸோ இதுலேருந்து நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இதுலேருந்து நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணி எக்ஸோட வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் சரிங்களா? ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு மைனஸ் 2 கிடைக்கணும். எஸ் ஸோ ஃபேக்டரைஸ் நம்ம பண்ணோம், நமக்கு அடிஷன் பண்ணோம் அப்படின்னா 1 கிடைக்கணும் இல்லையா? ஸோ என்னென்ன வேல்யூஸ் வரும் சொல்லுங்க பார்க்கலாம். எஸ் ஸோ இதை ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா நமக்கு என்னென்ன வேல்யூஸ் கிடைக்கும்? ஸோ மைனஸ் 2 மல்டிப்ளை பண்ணோம்னா மைனஸ் 2 வரணும், அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட் பண்ணோம்னா 1 கிடைக்கணும் இல்லையா? எஸ் அப்போ என்னென்ன வேல்யூஸ் வரும்ப்பா நமக்கு? எஸ் ஸோ என்னென்ன வேல்யூஸ் வரும் டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்னென்ன வேல்யூஸ் வரும்? ஸோ ஈஸி இல்லையா? 2 and 1 சரிங்களா? ஸோ இதில் வந்துட்டு மைனஸ் எங்கே வரும் அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு மைனஸ் 2 கிடைக்குது, அண்ட் ஆட் பண்ணும்போது 1 தான் கிடைக்குது இல்லையா? ஸோ அப்போ நீங்கள் மைனஸ் 2க்கு முன்னாடி மைனஸ் போட்டிங்க அப்படின்னா நமக்கு அடிஷன் பண்ணும்போது மைனஸ் 1 வந்துடும். ஸோ அப்போ என்ன ஆகும்? நம்ம 1க்கு முன்னாடி மைனஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 2 x minus 1 which is equal to 0 இல்லையா? ஸோ இதிலிருந்து நம்மளோட x வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஹாய் ஜெயா குட் ஈவினிங். ஸோ இதிலிருந்து x ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். மைனஸ் 2 ஆர் 1 இல்லைங்களா? மைனஸ் 2 ஆர் 1. ஸோ நம்ம என்ன கண்டிஷன் எடுத்திருந்தோம்? x is greater than or equal to 1 எடுத்திருந்தோம் இல்லையா? அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து லெஸ் than 0 ஆயிருது, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா greater than 0 இல்லைங்களா? அப்போ x is equal to 1 தான் வந்து நம்மளோட சொல்யூஷன். எஸ் x is equal to 1 தான் நம்மளோட சொல்யூஷன் சரிங்களா? ஸோ the first questionக்கு நம்மளோட x is equal to 1 தான் சொல்யூஷன். ஸோ இது இதோட ட்ராப் அவுட் ஆகாது இல்லையா? கேஸ் 2 இருக்குல்ல? ஸோ அந்த கேஸ் 2ல நம்ம என்னன்னு ஃபைண்ட் பண்ணிடலாமா? ஸோ x is less than 1 சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம கண்டிஷன் என்ன எடுக்கணும்? 1 மைனஸ் எக்ஸ் இல்லையா? ஸோ லெஸ் than 1ங்கும் போது 1 விட லெஸராக தான் இருக்குது. அப்போ நீங்கள் இங்கே மைனஸ் தான் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி இருக்கும் சரியா? அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஸோ இங்கே வந்து 1 மைனஸ் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு yes which is equal to 1 சரிங்களா? so the bracket cancel பண்ணி எழுதிக்கலாமா? so the x square plus 1 minus x which is equal to 1 இல்லைங்களா? so x square minus x plus 1. so இந்த 1 வந்து பாத்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் 1 நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடுல வந்துரும் இல்லைங்களா? ஓகே எஸ் ஓகேப்பா ஓகே ஓகே. ஸோ டிஃபிகல்ட்டாக இருக்குது, ஃபர்ஸ்ட் சாப்டரே டிஃபிகல்ட்டாக இருக்கா? அது எல்லாமே உங்களுக்கு மினிமம் போர்ஷன்ஸ் தானே, ரொம்ப ரொம்ப கிடையாது. ஸோ அதில் இருக்கிற அந்த 4 எக்ஸசைஸும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அதில் மெயினாக வந்து டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு வந்து கேட்டகரைஸ் பண்ணுங்கள். கேட்டகரைஸ் பண்ணி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதை எல்லாமே ஒட்டுக்கா நீங்கள் படிக்கும் போது ரொம்ப கிளம்ஸியாக இருக்கும் சரியா? ஸோ கேட்டகரைஸ் பண்ணி படிங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டே வந்து எல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ ஒரு எக்ஸசைஸ் சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட ஃபார்முலாஸ் என்ன, என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குது, வாட் ஆர் த டெஃபினேஷன்ஸ் எல்லாமே முன்னாடியே ரைட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க சரியா? ஓகேவா? எஸ் ஸோ இதில் என்ன ஆகும்? மைனஸ் 1 கிடைக்கும் விச் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி கிடைச்சிடுமா? ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சால்வ் பண்ணலாம்? நெக்ஸ்ட்டு எக்ஸை வெளியே காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 1 கிடைக்கும் இல்லைங்களா? அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 ஆர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 சொல்லி கிடைக்கும். ஸோ இதில் வந்து ஒரே ஒரு வேல்யூ தான் எடுக்கணும். நம்ம என்ன வேல்யூ எடுக்கலாம்? எஸ் ஸோ எந்த வேல்யூ எடுக்கலாம் டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எஸ் ஜெயா மனோரஞ்சன் ஹாய் பா ஹாய் குட் ஈவினிங். ஹாய் ஸ்ருதி. எஸ் மதன் ஹரிஷ் நஷிகா சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ஒரே ஒரு வேல்யூ தான் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் எந்த வேல்யூ நீங்கள் எடுப்பீங்க? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. எஸ் டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எந்த வேல்யூ எடுப்பீங்க? ஹாய் பிரியா ஹாய் ஹாய் குட் ஈவினிங். எஸ் ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 ஆர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ எந்த வேல்யூ நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க? ஸோ நம்மளோட ஒரு கண்டிஷன் பேஸ் பண்ணி தான் நீங்கள் இங்கே வேல்யூ வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் சரியா? ஸோ the x is equal to 0 தான் நம்மளோட ஆன்சர். ஏன்னா நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? x is less than 1 கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா x is equal to 1 இருக்குது, x is equal to 0 இருக்குது. அப்போ 1 விட லெஸராக என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் நீங்கள் வந்து எடுத்து எழுதணும் சரிங்களா? அப்போ நம்மளோட சொல்யூஷன் வந்துட்டு எஸ் நம்மளோட சொல்யூஷன் செட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
0, 1. So இதில் வந்துட்டு நமக்கு 2 solutions இருக்குன்னு சொல்லிடலாம். சரிங்களா? It has 2 solution அப்படின்னு சொல்லிடலாம். So number of solution கேட்டிருந்தாங்க இல்லையா? So இதில் வந்து நமக்கு 2 solutions இருக்குன்னு சொல்லிடலாம். ஓகேவா? So புரிஞ்சுதாப்பா? Is there any doubts? புரிஞ்சுதா? ஏதாவது doubts இருக்கா? Is any doubts? So clear? So இந்த problem புரிஞ்சுது அப்படின்னா just hit the like button. So shall we move on to the next question pa? So next question பார்க்கலாமா? Okay. So next வந்து பாத்தீங்க அப்படின்னா exercise 2.4ல இருக்கிற problems எல்லாம் பாத்தறலாம். சரிங்களா? So இதுல என்னென்ன problem importantோ அந்த problem எல்லாமே நம்ம இங்க work out பண்ணி பாத்துக்கலாம். சரியா? So the first problem வந்து பாருங்க third one. சரியா? So third oneல இங்க என்ன கொடுத்திருக்காங்க? If alpha and beta are the roots of the quadratic equation. So இந்த equation ஓட roots என்ன கொடுத்திருக்காங்க? alpha and beta கொடுத்திருக்காங்க. இந்த ரெண்டு equation வந்து பாத்தீங்க அப்படின்னா sorry இந்த ரெண்டு rootsமே இந்த quadratic equation ஓட roots னு சொல்லிருக்காங்க. சரிங்களா? ஓகே. எஸ். ஸோ எல்லாமே ஆல்ரெடி சொல்லியாச்சுப்பா எஸ் ஜெயா. ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? எஸ். ஸோ மதன் ஓகே சொல்கிறீங்க, ஆன்சர் சொல்லணும்ல. ஸோ ஆன்சர் கேட்கும்போது கரெக்டாக லிசன் பண்ணிங்கன்னா தான் அட்லீஸ்ட் உங்களுக்கு புரிஞ்சுதா என்னங்கிறது தெரியும். சரியா? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இதில் என்ன சொல்லியிருக்காங்க? ஃபார்ம் ஏ குவாட்ரேட்டிக் பாலினாமியல் வித் ஜீரோஸ் 1 divided by alpha 1 divided by பீட்டான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ த ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன்லேயே வந்து பார்த்தோம் இல்லையா? ஜஸ்ட் அந்த பாலினாமியல் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம்? இந்த ஈக்குவேஷனோட ஜீரோஸ்ன்னு சொல்லிடலாம். சரியா? ஸோ எங்கள் கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க, அதோட 2 ரூட்ஸும் வந்து கொடுத்துட்டாங்க. சரியா? ஸோ இதுல இருந்து நம்ம ஜெனரல் ஈக்குவேஷன் எடுத்துட்டு அந்த ஜெனரல் ஈக்குவேஷனை வச்சு நம்ம சால்வ் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ த ஃபர்ஸ்ட் வந்துட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? is alpha and beta வந்துட்டு எதோட ரூட்ஸ்னு சொல்லியிருக்காங்க? ரூட்ஸ் ஆஃப் x ஸ்கொயர் பிளஸ் ரூட் எக்ஸ் plus 3 equal to 0 ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சம் ஆஃப் த ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் இது ரெண்டையும் கண்டுபிடிச்சிட்டு ஸோ டேரக்டா நம்ம ஈஸியாக கொஸ்டினை வந்து சால்வ் பண்ணிடலாம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஏ வேல்யூ பி வேல்யூ சி வேல்யூ எல்லாம் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ வாட் இஸ் ஏ வேல்யூ, வாட் இஸ் பி வேல்யூ, வாட் இஸ் சி வேல்யூ? ஸோ குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்லேருந்து ஏ பி சி வேல்யூஸ் மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். டக்குன்னு சொல்லுங்க. எஸ். வாட் இஸ் ஏ வேல்யூ, வாட் இஸ் பி வேல்யூ, வாட் இஸ் சி வேல்யூ? எஸ். ஸோ வேல்யூ சொல்லிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். எஸ். டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எஸ் மதன் சொல்லுங்க. ஓகேவா? ஸோ ஏ பி சி இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா? அதை வச்சு தான் நம்ம எடுக்கிறோம். எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் பி அண்ட் கான்ஸ்டன்ட் வேல்யூ நம்மளோட சி. சரியா? ஸோ அப்போ ஏவோட வேல்யூ வந்து 1 அண்ட் பியோட வேல்யூ √2 சியோட வேல்யூ 3. சரிங்களா? ஸோ இதை வச்சு தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு சம் ஆஃப் த ரூட்ஸ். சரிங்களா? ஸோ சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ சம் ஆஃப் த ரூட்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? ஆல்ஃபா பிளஸ் பீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு ஸோ இதோட ஜென்ரல் ஃபார்முலா மைனஸ் பி பை ஏ. சரிங்களா? மைனஸ் பி பை ஏன்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இங்கே நம்மளோட பி வேல்யூ என்ன? மைனஸ் இங்கே வந்து √2 இல்லையா? டிவைடட் பை 3. ஓகே. ஸோ இதுதான் நம்மளோட ஆல்ஃபா பிளஸ் பீட்டா வேல்யூ. நெக்ஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும்? ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா? ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ். ஓகே. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் என்ன? ஆல்ஃபா இன்டூ பீட்டா விச் இஸ் சி பை ஏ. ஸோ இது வந்துட்டு நம்மளோட ஜென்ரல் ஃபார்முலா. சரிங்களா? ஓகேவா? எஸ். ஸோ இது வந்துட்டு 11th மேக்ஸ் பா, 10th மேக்ஸ் கிடையாது, 11th மேக்ஸ். ஓகேவா? எஸ். ஸோ இது வந்துட்டு நம்மளோட ஜென்ரல் ஃபார்முலா சம் ஆஃப் த ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். இது எல்லாமே நீங்கள் 10thலேயே வந்து படிச்சிருப்பீங்க. ஸோ தெரில அப்படின்னா கண்டிப்பாக அடி வாங்குவீங்க. சரிங்களா? அது எல்லாமே நீங்கள் 10thல வந்து படிச்சிருப்பீங்க. ஓகேவா? ஸோ இதில் ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ என்ன, சி வேல்யூ என்ன நமக்கு கிடைச்சது? எஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 இல்லையா? ஏவோட வேல்யூ 1 பா. ஸோ நம்மளோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா √2ன்னு சொல்லி கிடைக்கும். இங்கே வந்துட்டு 3/1 இல்லைங்களா? ஸோ இதோட வேல்யூ வந்துட்டு நமக்கு என்ன 3ன்னு சொல்லி கிடைக்கும். சரியா? ஸோ ஆல்ஃபா பிளஸ் பீட்டாவோட வேல்யூ -2 அண்ட் ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ 3. சரியா? ஸோ இதை வச்சு தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். எஸ் ஜெயா. எஸ். ஆன்சர் 3யா? ஓகே. சரிப்பா. ஸோ இதில் ஆன்சர் வந்து நம்ம குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் வந்து ஃபார்ம் பண்ணணும். ஸோ இதுலேருந்து குட்டி குட்டி ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் சொல்லிடலாம். சரிங்களா? ஹாய் சரவணன், குட் ஈவினிங். எஸ் பாசமலர், குட் ஈவினிங்ப்பா. ஸோ இப்போ வந்துட்டு சம் ஆஃப் த ரூட்ஸ் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். பட் அங்கே நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க? 2 ரூட்ஸ் வந்து 2 ஜீரோஸ் டேர்ம்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க இல்லையா? அதை தான் நம்ம இங்கே சால்வ் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட். ஓகேவா? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் நம்ம ஃபார்ம் பண்ணக்கூடிய குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனில் என்னென்ன ரூட்ஸ் இருக்குப்பா? குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் வித் ரூட்ஸ்
என்ன கொடுத்துருந்தாங்க 1 divided by alpha 1 divided by beta. ஸோ இந்த ரெண்டு ரூட்ஸை வச்சு தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம் சரிங்களா. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதில் சம் ஆஃப் த ரூட்ஸ் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் இது ரெண்டுமே நீங்கள் கால்குலேட் பண்ணணும் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம், சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து கால்குலேட் பண்ணிடலாமா. ஸோ இதோட ஜென்ரல் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் நம்ம எழுதிக்கலாம். ஸோ இங்கே என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஃபார்ம் எ quadratic polynomial ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அப்போ நம்மளோட ஜென்ரல் ஃபார்ம் என்ன அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ், ஸோ இங்கே வந்துட்டு சம் ஆஃப் த ரூட்ஸ் சரிங்களா, சம் ஆஃப் த ரூட்ஸ் இன்டூ எக்ஸ் பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். ஸோ இதுதான் நம்மளோட ஜென்ரல் டேர்ம் சரிங்களா, which is equal to 0. ஸோ இதுல இருந்து தான் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் ஓகேவா. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இங்கே என்ன வரும் 1 divided by alpha plus 1 divided by beta into x plus 1 divided by alpha into 1 divided by beta இல்லைங்களா, which is equal to 0. ஸோ இதில் வந்து ஒவ்வொரு டேர்மாக நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். எஸ் சரவணன் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ 1 divided by alpha plus 1 divided by beta. ஸோ இது என்ன பண்ணலாம், நம்மளோட டினாமினேட்டர் ரெண்டுமே வந்துட்டு சேமாக கிடையாது, டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், எல்சிஎம் எடுத்து நம்ம சால்வ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அப்படி நம்ம சால்வ் பண்ணும்போது என்ன ஆகும், நமக்கு பீட்டா பிளஸ் ஆல்ஃபா டிவைடட் பை ஆல்ஃபா இன்டூ பீட்டான்னு கிடைக்குமா. ஸோ இந்த டேர்ம் எப்படி எழுதலாம், ஆல்ஃபா பிளஸ் பீட்டா divided by alpha beta அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எடுத்துக்கலாம் சரிங்களா. ஸோ ப்ரீவியஸாக நம்ம ஆல்ஃபா பிளஸ் பீட்டாக்கும் ஆல்ஃபா பீட்டாக்கும் வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருந்தோம்ல, அந்த வேல்யூவை கொண்டு வந்து இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் சரியா. ஸோ ஆல்ஃபா பிளஸ் பீட்டா என்ன வேல்யூ எடுத்து வச்சிருந்தோம், -2 -√2 divided by 3 சரிங்களா. ஸோ இப்போ வந்துட்டு இது நம்மளோட வேல்யூ என்னது, சம் ஆஃப் தி ரூட்ஸ், இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனில் இருக்கிற சம் ஆஃப் த ரூட்ஸ் ஓகேவா. ஸோ ப்ரீவியஸாக கண்டுபிடிச்சது கிடையாது, இதில் இருக்கிற சம் ஆஃப் த ரூட்ஸ்க்கு இதுதான் நம்மளோட வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணும், ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் சரிங்களா. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, எதோட ரூட்ஸ் பா, எஸ் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் ஓகேவா. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் என்ன, ஆல்ஃபா 1 divided by alpha into 1 divided by beta இல்லையா. ஸோ இதை ரெண்டையும் நம்ம ப்ராடக்ட் பண்ணோம் அப்படின்னா 1 divided by alpha into 1 divided by beta is equal to 1 divided by alpha beta இல்லையா. ஸோ ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ என்ன நமக்கு தெரியும், ஆல்ரெடி 3ன்னு சொல்லி தெரியும்ல. ஸோ அந்த வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க, அப்போ 1/3ன்னு சொல்லி கிடைக்கும். ஸோ இது வந்துட்டு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸோட வேல்யூ சரியா. ஸோ இப்போ இந்த வேல்யூவை கொண்டு வந்து நம்மளோட ஜென்ரல் ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, அதில் கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். எஸ் ஜெயா வெரி குட் பா, வெரி குட் சரிங்களா. ஸோ நீங்கள் லைன் பை லைன் நீங்கள் ஆன்சர் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அப்படின்னா தான் கிளாஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஸோ நான் மட்டும் சொல்லிட்டே இருந்தீங்கனாலும் இன்ட்ரெஸ்டா இருக்காது இல்லையா. ஸோ ஜெயா வந்து ஆன்சர் பண்ணிட்டே இருக்காங்க, ஸோ மற்றவங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் பண்ணிட்டே இருங்க. ஸோ ஆன்சர் தெரியலையா யாருக்கும், எஸ். ஸோ யாருக்கும் சென்டம் வாங்க வேணாமா, எல்லாருக்கும் சென்டம் வாங்கணுமா இல்லையா, யாருக்கும் வாங்க வேணாம் போலையே, யாருக்கும் சென்டம் வேணாமா எக்ஸாம்ல, எஸ். ஸோ இப்படியே வந்து உட்காந்துட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக எப்படி நம்ம சென்டம் வாங்க முடியும், வாங்கணுமா வேணாமா. ஸோ த ரெக்வயர்ட் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் சரியா. ஸோ த ரெக்வயர்ட் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் என்னப்பா, எஸ் சொல்லுங்க சரவணன். ஸோ த ரெக்வயர்ட் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஸோ என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, எஸ் ஹாய் ஜோதி பிரியா குட் ஈவினிங் ஓகேவா. ஸோ என்ன எடுத்திருந்தோம், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ், ஸோ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன எடுத்திருந்தோம், சம் ஆஃப் தி ரூட்ஸ் இல்லையா. ஸோ சம் ஆஃப் த ரூட்ஸ் நம்ம என்னன்னு ஃபைண்ட் பண்ணி வச்சிருக்கோம்ப்பா, -√2 divided by 3 இல்லையா into x plus 1/3 ஓகே. ஸோ இதில் வந்து டினாமினேட்டர் வந்து பாருங்க செகண்ட் ரெண்டு டேர்முக்கு வந்துட்டு சேமாக இருக்கு இல்லையா, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் √2 divided by 3 into x, இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1/3 இல்லையா. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ் ஜெயாவுக்கு கண்டிப்பாக வந்து சென்டம் வாங்கணும், மற்றவங்க யாருக்கும் சென்டம் வாங்க வேணாம் போல. எஸ் எல்லாருமே வந்துட்டு மாடரேட்டாக எடுத்தால் போதுங்கிற மைண்ட் செட்டில் இருக்காங்க போலப்பா. ஸோ மல்டிப்ளை பை 3 பண்ணும்போது நம்மளோட ஈக்குவேஷன் 3x ஸ்கொயர் பிளஸ் √2x பிளஸ் 1 = 0ன்னு கிடைச்சிரும். இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர் ஓகேவா. எஸ் ஓகே கிளியராப்பா. ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர்ப்பா. ஓகே எஸ் புரிஞ்சுதாப்பா, ஓகேவா. ஏதாவது டவுட்ஸ் இருக்கா, எஸ் சரவணன் நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்துக்கலாம் சரியா. ஸோ உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்துக்கோங்க ஓகே. எஸ் ஹாய்ப்பா, ஹாய் குட் ஈவினிங் ஓகேப்பா. ஸோ புரிஞ்சுதா, ஏதாவது டவுட்ஸ் இருக்கா, எஸ் சரவணன் நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்துக்கலாம் ஓகேவா. எஸ் ஸோ மற்றவங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்காப்பா, எஸ் எனி ஏதாவது டவுட்ஸ்,
So shall we move on to the next question pa? Next question பார்க்கலாமா? எஸ் ரெடியா இருக்கீங்களா? என்னாச்சு இப்பவே டயர்ட் ஆயிட்டீங்க போல. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? ரெடியா இருக்கீங்களா இல்ல டயர்ட் ஆயிட்டீங்களா? எஸ் ஓகே ஜெயா ஓகே thank you pa, thank you so much. So the next important question பார்க்கலாம். So இங்க வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படினா discuss the nature of the roots வந்து நம்மள find out பண்ண சொல்லிருக்காங்க. ஓகே சரவணன் ஓகே. எஸ் ஓகே தீபிகா ஓகே பா. எஸ் குட் பா. So இதுல வந்து nature of the roots வந்து நம்மள find out பண்ண சொல்லிருக்காங்க சரிங்களா? எஸ் சுரேஷ் ஓகே. சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படினா நேச்சர் ஆஃப் தி ரூட்ஸ் நம்ம ப்ரீவியஸா பார்த்தோம் இல்லையா? பாசிட்டிவ்னா என்ன வரும் and நெகட்டிவ்னா என்ன வேல்யூ நமக்கு கிடைக்கும் ஈக்குவல் டு 0வா இருந்துச்சு அப்படினா நமக்கு வந்து என்ன வேல்யூ கிடைக்கும்னு சொல்லி தெரியும்ல. எஸ் ஓகே ஜெயா ஓகே. சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படினா எஸ் ஜெயா மாதிரி கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் எந்தோவா இருந்தீங்க அப்படினா தான் கிளாஸ் வந்து ஜாலியா போகும். சோ இங்க நான் வந்து சால்வ் பண்ணா பார்த்தா நீங்களும் வந்து கூடவே சேர்ந்து சால்வ் பண்ணுங்க. ஆன்சர்ஸ் வந்து டக்குன்னு நீங்க சொன்னீங்க அப்படினா தான் ஈஸியா இருக்கும் சரியா? ஓகேவா? சோ எல்லாரும் சால்வ் பண்ணுவீங்களா? ஓகே எஸ் எல்லாரும் சால்வ் பண்ணுவீங்களாப்பா? இல்ல ஜெயா மட்டும் தான் சால்வ் பண்ண போறாங்களா? எஸ் சோ எல்லாரும் சால்வ் பண்ணி வச்சிருக்க क्वेश्चंस வந்து நீங்க சால்வ் பண்ணதான் உங்களுக்கு வந்து எல்லாமே சொல்யூஷன் வந்து ஈஸியா வந்து தெரியும். சோ நீங்க வந்து ஜஸ்ட் அப்படியே வந்து நீங்க பார்த்துட்டே இருந்தீங்க அப்படினா தான் ஒரு வேலையும் நடக்காது. நீங்க வந்துட்டு லைன் பை லைன் நீங்களும் ரைட் டவுன் பண்ணிட்டே வாங்க சரியா? ஓகே சோ இதுல வந்து நேச்சர் ஆஃப் தி ரூட்ஸ் வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிருக்காங்க இல்லையா? எஸ் பா எஸ். சோ இதுல என்ன கொடுத்திருக்காங்க? given என்ன கொடுத்திருக்காங்க நமக்கு? minus x square plus 3x plus 1 which is equal to 0 அப்படின்னு கொடுத்திருக்காங்க இல்லையா? சோ இத வந்து ஜெனரல் ஈக்குவேஷன் இருக்குல அது கூட நீங்க வந்து கம்பேர் பண்ணி நீங்க எழுதணும் சரியா? that is ax square plus bx plus cங்கற ஈக்குவேஷன் கூட நீங்க கம்பேர் பண்ணனும். இது கூட கம்பேர் பண்ணி வந்து பாத்தீங்க அப்படினா a b c valuesல எழுதணும். so what is a value, what is b value, what is c value பா? yes a b c valuesல சொல்லுங்க பார்க்கலாம். yes so a b c ஓட valuesல சொல்லுங்க பார்க்கலாம். Yes, Pasamalar, Deepika, Suresh, yes, Jaya, Saravanan. Just in the equation கூட compare பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். Yes, compare பண்ணி சொல்லுங்க. என்ன கண்டுபிடிக்க முடியலையா Saravanan? So listen to the class, okay? Yes, Purna, okay pa? A equal to -1 இல்லையா? Yes, Suresh, A equal to -1. So what is B value pa? So B value ne yes Pasamalar good. So B value வந்து பாத்தீங்க அப்படினா 3 இல்லையா? Yes Suresh good pa good. So B value வந்து பாத்தீங்க அப்படினா 3. So what is C value? S Purna C value வந்து பாத்தீங்க அப்படினா 1 சரியா? ஜஸ்ட் இந்த ரெண்டு ஈக்குவேஷனை கம்பேர் பண்ணி நீங்க ஃபர்ஸ்ட் A B C values எடுத்துட்டு அதுக்கு அப்புறமா நீங்க ஃபார்முலாஸ்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். சோ ஃபார்முலாஸ்ல நீங்க வந்து பாத்தீங்க அப்படினா டிஸ்கிரிமினன்ட் வேல்யூ நீங்க கால்குலேட் பண்ணனும். சோ அதை கால்குலேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதோட நேச்சர் ஆஃப் தி ரூட்ஸ் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? எஸ் ஓகேவா? சரிப்பா. சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படினா சோ டிஸ்கிரிமினன்ட் வேல்யூ நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? b ஸ்கொயர் மைனஸ் 4ac இல்லையா? சோ இப்போ நீங்க ஃபைண்ட் பண்ணி வச்சிருக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையும் இங்க கொண்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம் சரியா? சோ b வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் பண்ணி வச்சிருந்தோம்? 3 இல்லைங்களா? சோ 3 ஸ்கொயர் minus 4 into so a value 1 minus 1 so c value 1 இல்லைங்களா? சோ அப்ப 9 minus இங்க வந்து பாத்தீங்க அப்படினா -4 ன்னு இருக்கும் இல்லையா? சோ அப்ப 9 plus 4 which is equal to 13. சோ இந்த வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படினா d equal to 13 which is greater than 0 இல்லையா? சோ greater than 0 வா இருந்துச்சு அப்படினா நம்மளோட நேச்சர் ஆஃப் தி ரூட்ஸ் என்னப்பா? எஸ் சோ d வந்துட்டு greater than 0 வா இருந்துச்சு அப்படினா நம்மளோட நேச்சர் ஆஃப் தி ரூட்ஸ் என்ன? எஸ் சொல்லுங்க பார்க்கலாம். ஓகேப்பா ஓகே நிதிஷ் ஓகே. இன்னைக்கு 10th கிளாஸ் இல்லப்பா சரிங்களா? இன்னைக்கு வந்து 10th கிளாஸ் இல்ல. சோ இது எக்ஸர்சைஸ் 2.4 தான்வி. எஸ் எஸ் மலர்விழி இந்த क्वेश्चन சாரி இந்த எக்ஸர்சைஸ் வந்து பாத்தீங்க அப்படினா 2.4 ஓகேவா? எஸ் சோ இதுல இருந்து நேச்சர் ஆஃப் தி ரூட் சொல்லுங்க பார்க்கலாம். ரியல் ரூட்ஸா? ஓகே சோ ஒன்லி ரியலா? எஸ் எக்ஸாக்ட்டான சொல்யூஷன் சொல்லுங்க பார்க்கலாம். எஸ் எக்ஸாக்ட்டான சொல்யூஷன் சொல்லுங்க. சோ நேச்சர் ஆஃப் தி ரூட்ஸ் என்ன? எஸ் சுரேஷ் கமான் சொல்லுங்க பார்க்கலாம். எஸ் ஓகே சோ யாருக்கு ஆன்சர் தெரியலையா? நேச்சர் ஆஃப் தி ரூட்ஸ். சோ நேச்சர் ஆஃப் தி ரூட்ஸ் என்னங்க? ரியல் ரூட்னு சொல்றீங்க. சோ ரியல் மட்டுமா? எஸ் ரியல் மட்டுமா வரும்? எஸ் ஓகேப்பா. சோ எஸ் சுபா எஸ். சோ படிக்கலையா நீங்க? 11th ஜுவாலஜி எக்ஸாம் இல்லையா? சோ படிக்க ஸ்டார்ட் பண்ணலையா இன்னும்? ஓகே ரியல் அண்ட் ஈக்குவலா?
ரியல் ரூட்ஸா? கிரேட்டர் தென் 0னா என்ன கண்டிஷன் கொஞ்சம் ரீகால் பண்ணி பாருங்க. ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட் பா. சரிங்களா? ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட். ஓகே, ஸோ கிரேட்டர் தென் 0வா இருந்துச்சு அப்படின்னா ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட். ஈக்குவல் டு 0வா இருந்துச்சு அப்படின்னா என்ன நம்மளோட ரியல் ரூட். சரிங்களா? ஓகேவா? எஸ். ஸோ அதே மாதிரி நமக்கு லெஸ் தென் 0வா இருந்துச்சு அப்படின்னா நோ ரியல் ரூட்ஸ். ஓகேவா? ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈக்குவல் டு 0 வந்து உங்களுக்கு கொடுக்கும்போது மட்டும். சரிங்களா? ஓகேவா? ஓகே தீபிகா. ஓகே ஓகே. எஸ் ஓகேவா? புரிஞ்சுதா? ரியல் அண்ட் டிஸ்டிங்க்டா இருக்கும். சரியா? ஓகே ஓகேப்பா. ஸோ நெக்ஸ்ட் வந்து குவாட்ரேட்டிக் இன்இக்வாலிட்டிஸ்ல பார்த்துடலாம். சரி, எக்ஸசைஸ் 2.5ல வந்து கொஞ்சம் கொஸ்டின் பார்த்துடலாம். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, குவாட்ரேட்டிக் இன்இக்வாலிட்டிஸ் வந்துட்டு நமக்கு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் இருக்கும் இல்லையா, அதில் வந்து ஜஸ்ட் இன்இக்வாலிட்டி கண்டிஷனை ப்ரூவ் பண்ணி நம்ம வந்து இங்கே சால்வ் பண்ண போகிறோம். ஒன்று லெஸ் தேன் 0வா இருக்கும், இல்லை கிரேட்டர் தேன் 0வா இருக்கும், இல்லை லெஸ் ஆர் ஈக்குவல் டு 0வா. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வச்சு நம்ம சால்வ் பண்ண போகிறோம். சேம் ஆஸ் இட் இஸ் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ax² + bx + c = 0 அப்படிங்கிற கண்டிஷன் தான். பட் இதில் என்ன அப்படின்னா இன்இக்வாலிட்டிங்கிற ஒரு கண்டிஷன் less than 0, greater than 0, less than or equal to 0, greater than or equal to 0. So இந்த மாதிரி கண்டிஷன் வச்சு நம்ம சால்வ் பண்ண போறோம். சரியா? ஓகேவா? எஸ், ஹாய் ரோஹித், குட் ஈவினிங். ஓகே, ஸோ இதில் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேவா? எஸ் எஸ் ஓகே ஓகேப்பா. ஸோ இதில் வந்து எக்ஸசைஸ் 2.5ல வந்து ஒரு கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறமா 2.4ல வந்துட்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து இன்னும் நிறைய இருக்கு. ஸோ அதை பற்றின வீடியோ வந்து போட்டிருக்கோம். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது வந்து ஆல்ரெடி வந்து கொடுத்துருக்கோம். செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ எக்ஸசைஸ் 2.5ல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து பாருங்க. 2x² இங்க என்ன கொடுத்துருக்காங்க, சால்வ்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ சால்வ் அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸோட வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி எடுப்போம் இல்லையா? எஸ். ஸோ இது வந்து எக்ஸாம்பிள் கிடையாது, எக்ஸசைஸ் ப்ராப்ளம் ரோஹித், எக்ஸசைஸ் ப்ராப்ளம். சரிங்களா? எக்ஸசைஸ் 2.5ல ஃபர்ஸ்ட் ஒன். ஓகே எஸ்பா. இன்னைக்கு வந்து 10th கிளாஸ் இல்லை 11th கிளாஸ். ஓகேவா? இன்னைக்கு வந்து 11th மேத்ஸ். ஓகே, ஸோ நாளைக்கு வந்து 10th கிளாஸ் இருக்கும் உங்களுக்கு. சரியா? ஓகேவா? எஸ் ஓகே, கிளியர். ஸோ இதில் வந்துட்டு நமக்கு சால்வ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ சால்வ் அப்படின்னாலே நம்ம என்ன வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம், எக்ஸோட வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். சரிங்களா? ஸோ நமக்கு நார்மலாகவே ஒரு குவாட்ரேட்டிக் ஃபங்க்ஷன் கொடுத்தாங்க அப்படின்னா ஸோ இது எப்படி கொடுத்துருப்பாங்க, 2x² + x - 15 which is equal to 0 அப்படிங்கிற கண்டிஷன் வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ இதில் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து இன்இக்வாலிட்டி கண்டிஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, ஸோ இந்த மாதிரி ஈக்குவல் டு கொடுக்கும்போது எக்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டான வேல்யூ வந்துட்டு நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஆனால் வந்துட்டு நீங்கள் இன்இக்வாலிட்டி கண்டிஷன் கொடுக்கும்போது எக்ஸுக்கு வந்து எக்ஸாக்டான வேல்யூ நீங்கள் கொடுக்க முடியாது. ஸோ இந்த ஈக்குவேஷன் இந்த லைன்லேருந்து இந்த லைனுக்குள்ளே இருக்கலாம், இந்த வேல்யூஸ்லேருந்து இந்த வேல்யூக்குள்ளே இருக்கலாம் அப்படிங்கிற கண்டிஷன் மட்டும்தான் வந்து நீங்கள் கொடுக்க முடியும். சரியா? ஸோ அப்போ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ less than or equal to 0ங்கிற கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எஸ் கிவன் கொஸ்டின் எழுதிக்கலாம். 2x² + x - 15 less than or equal to 0 இல்லையா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஈக்குவேஷனுக்கு வந்து ஃபேக்டரைஸ் பண்ணணும். நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து ஃபேக்டர்ஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னாலே ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இதில் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இன்டைரக்டாகவும் போல டைரக்டாகவும் நீங்கள் வந்து சொல்யூஷன் வந்து போட்டுக்கலாம். எஸ் ஓகே. ஸோ இதில் குவாட்ரேட்டிக் இன்இக்வாலிட்டிஸ்னா என்னப்பா, ஃபர்ஸ்ட் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனா என்ன, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் தட் இஸ் x² டேர்ம் ஒரு டிகிரி வந்து 2ன்னு இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை நீங்கள் இன்இக்வாலிட்டி டேர்மில் வந்து எழுதுவீங்க. ஸோ இன்இக்வாலிட்டினா என்ன, ஈக்குவல் டுங்கிறது கிடையவே கிடையாதுங்க. less than or equal to, greater than or equal to, less than, greater than அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வேல்யூஸ் வந்து வரும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் வேல்யூஸ் வந்து கொடுக்கும்போது எக்ஸுக்கு வந்து எக்ஸாக்டான வேல்யூ வந்து கொடுக்க முடியாது. இட் லைஸ் பிட்வீன். ஸோ இந்த வேல்யூலேருந்து இந்த வேல்யூக்குள்ளே இருக்கலாம் அப்படின்னு தான் நீங்கள் வந்து வேல்யூஸ் வந்து கொடுக்க முடியும். சரியா? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் எக்ஸசைஸ் 2.5ல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்க, எஸ் ஜெயா, எஸ்பா, குட் குட். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு வேல்யூ சால்வ்னு சொல்லிட்டு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா less than or equal to 0 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே. எஸ் எஸ் சரவணன், யூ ஆர் டிஸ்டர்பிங் த கிளாஸ் பா. எஸ் ஓகேவா? ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் வந்து கிளம்பிடலாம். ஓகே. எஸ் ரோஹித், ஸோ நீங்கள் ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா?
ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 2x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 15 விச் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ தட் என்ன பண்ணணும் ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஸோ இதில் வந்துட்டு இன்டெரக்டாக நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதெல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டாம். ஸோ டேரெக்டாக நீங்கள் இந்த சொல்யூஷன் வந்து போட்டால் போதும். சரியா? ஸோ இதில் ஃபேக்டரைஸ் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்டையும் கான்ஸ்டன்ட்டாகவே மல்டிப்ளை பண்ணி போடுவோம் இல்லையா? ஸோ அப்போ நீங்கள் அப்படி மல்டிப்ளை பண்ணி போடும்போது நமக்கு என்ன ஆகும் 13 வரும். ஸோ மல்டிப்ளை பண்ணா ப்ராடக்ட் பண்ணா 30 கிடைக்கணும் அண்ட் ஆட் ஆர் சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 1 கிடைக்கணும் இல்லையா? ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் எஸ் ஸோ அப்போ என்ன பண்ணலாம் 6 into 5 அப்படிங்கிற வேல்யூ வந்து நீங்கள் போடலாம் இல்லையா? ஸோ இதை ரெண்டையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் 30ங்கிற வேல்யூ கிடைக்கும். ஸோ இதே வந்துட்டு நீங்கள் சப்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் 1 கிடைக்கும் இல்லையா? ஸோ தட் இஸ் -5 இங்கே போட்டுக்கோங்க. ஸோ இந்த ஃபேக்டரைசேஷன் பண்ணுறதுல த மெயின் திங் என்ன அப்படின்னா உங்களுக்கு இங்கே மல்டிப்ளிகேஷன் பண்ணுறீங்க தெரியுமா? இந்த ஈக்குவேஷனில் மல்டிப்ளிகேஷன் நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து பார்த்துக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் இருக்கு இல்லையா? அந்த வேல்யூவை நீங்கள் இங்கே டிவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? இந்த இடத்துல நீங்க டிவைட் பண்ணணும். ஸோ இந்த மிஸ்டேக் நிறைய பேர் வந்து பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் டிவைட் பண்ணணும். ஸோ அப்படி வந்து நீங்கள் டிவைட் பண்ணும்போது ஓகே பிரதீப், ஸோ ஒன்ஸ் அகைன் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நார்மலி நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ ஃபேக்டரைஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் கான்ஸ்டன்ட் டேர்மையும் எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் டேர்மையும் மல்டிப்ளை பண்ணி அது வந்து ப்ராடக்ட்னு சொல்லி நம்ம எடுப்போமா? ஸோ இந்த இன்பிட்வீன் டேர்ம் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் நம்ம என்ன எடுப்போம் சம்னு சொல்லி எடுப்போம். ஸோ நீங்கள் ப்ராடக்ட் பண்ணும்போது உங்களுக்கு 30 கிடைக்கணும். ஸோ சம் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கணும் அந்த வேல்யூ வந்து 1 கிடைக்கணும். சரியா? அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் 6 into 5 பண்ணீங்க அப்படின்னா 30 கிடைக்கும். ஸோ அப்போ 6 into நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடிஷன் பண்ணும்போது நமக்கு 11 கிடைச்சிடும் இல்லையா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் 5 க்கு முன்னாடி மைனஸ் போட்டீங்க அப்படின்னா ரெண்டையும் நீங்க ஆட் பண்ணும்போது நமக்கு 1 தான் கிடைக்கும். சரிங்களா? ஓகே எஸ் ஓகேவா? ஓகேப்பா ஓகே. ஸோ அதுதான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் இதை சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு இந்த வேல்யூ வந்து 1ன்னு சொல்லி கிடைக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம் எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ அந்த டேர்மை நீங்கள் இங்கே டிவைட் பண்ணணும். ஸோ இந்த டேர்மை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து பார்த்துக்கோங்க. இதில் தான் நம்ம நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரியா? ஸோ இதில் நீங்கள் டிவைடட் பை 2 போடும்போது நம்மளோட வேல்யூ என்ன ஆகும் இங்கே 3, இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா -5/2 தான் ஆஸ் இட் இஸ் நமக்கு அப்படியே இருக்கும். சரிங்களா? ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம் எக்ஸோட வேல்யூ ஈஸியாக நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ் + 3 x - 5/2 which is less than or equal to 0. சரிங்களா? ஸோ இது ஈக்குவல் டு 0 கிடையாது, less than or equal to 0ங்கிற கண்டிஷன் வந்து நீங்கள் ப்ரூஃப் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ வந்து நீங்கள் எடுக்கணும். ஸோ இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ நமக்கு என்னன்னு கிடைக்கும்ப்பா? எஸ் ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன சொல்லுங்க பார்க்கலாம். So x is equal to -3 or 5/2 இல்லையா? x is equal to -3 கிடைக்கும் or 5/2ன்னு சொல்லி கிடைக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 2 ரூட்ஸாக வந்து எடுக்கணும். இந்த 2 ஃபேக்டர்ஸ் டேர்ம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த 2 டேர்மும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ரூட்ஸ். ஓகே, அப்போ ஆல்ஃபா is equal to -3 பீட்டா ஈக்குவல் டு 5/2ன்னு சொல்லி நீங்கள் வந்து எடுப்பீங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதுலேருந்து கம்பேர் பண்ணி பாருங்க. ஆல்ஃபா விச் இஸ் லெஸ் தென் பீட்டாவாக இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த கண்டிஷன் நல்லா பார்த்துக்கோங்க. ஆல்ஃபா விச் இஸ் லெஸ் தென் பீட்டாவாக இருக்குது. ஸோ அப்போ எக்ஸ் லைஸ் பிட்வீன் என்னென்ன வேல்யூஸ்க்கு நடுவில் நமக்கு இருக்கும் -3 and 5/2. சரிங்களா? ஸோ இந்த 2 வேல்யூஸ்க்கு நடுவில் தான் நம்மளோட எக்ஸ் வேல்யூ இருக்கும். ஏன்னா இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்இக்வாலிட்டியை பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்டான எக்ஸ் வேல்யூ நீங்கள் சொல்ல முடியாது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் வேல்யூ இந்த வேல்யூலேருந்து இந்த வேல்யூ வரைக்கும் இருக்குது அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லிக்கலாம். ஸோ மல்டிபிள் டைம் சொல்லியாச்சு ரோஹித் எக்ஸசைஸ் 2.5. ஓகேவா? ஸோ நீங்கள் லிசன் பண்ணுறீங்களா இல்லையா? ஓகே, ஸோ மல்டிபிள் டைம் சொல்லியாச்சு. நீங்கள் அகைன் அண்ட் அகைன் எந்த எக்ஸாம்பிளும் கேட்டுட்டு இருக்கீங்க, எக்ஸாம்பிளே சால்வ் பண்ணலைங்க. புரிஞ்சுதா? எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணல. ஓகேவா? ஸோ the x lies between இந்த வேல்யூலேருந்து இந்த வேல்யூக்குள்ளே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ the x belongs to எந்த வேல்யூ நம்ம சொல்லலாம் க்ளோஸ் இன்டர்வலில் சொல்லணும். ஸோ -3, 5/2. சரிங்களா? ஓகேவா? ஸோ ஆர்எல்ஸ் நீங்கள் சொல்யூஷன் எப்படி போடலாம் அப்படின்னா -3 which is less than or equal to x which is less than or equal to 5/2. சரிங்களா? ஸோ இதுதான் உங்களோட சொல்யூஷன். ஓகேவா? ஸோ இதுதான் உங்களோட சொல்யூஷன். எஸ் ஓகே
எஸ் ஓகே புரிஞ்சுதா? ஸோ சால்வ் அப்படின்னு கொடுத்தாங்கனாலே நீங்க எக்ஸோட நீங்க வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் அகைன் ரிப்பீட் பண்றேன். ஸோ லிசன் ஓகே. ஸோ இங்க வந்து எக்ஸோட வேல்யூ தான் நீங்க வந்து ஃபைண்ட் அவுட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் which is less than 0 சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதுல இருந்து நீங்க ஃபேக்டர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் சரியா? ஸோ ஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க, 15 into 2. ஸோ அதை ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்க, அதை கொஞ்சம் லிசன் பண்ணுங்க. 15 into 2 வந்து பண்ணுவீங்க ஓகேவா? ஸோ இது ரெண்டையும் நீங்க மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 30 கிடைக்கும். அப்போ மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 30 வரணும் அண்ட் ஆட் ஆர் சப்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த வேல்யூ வந்து 1 கிடைக்கணும் சரியா? ஸோ இந்த சைடு இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. எஸ் So 30 or add or subtract பண்ணீங்கன்னா அந்த வேல்யூ வந்து 1 கிடைக்கணும் சரியா? So the factorize நீங்க பண்ணும்போது உங்களுக்கு என்ன பண்ணணும், மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 6 into 5 வந்து பண்ணுவீங்க. So 6 into 5 பண்ணும்போது 30 கிடைச்சிரும். So 6 and 5 வந்துட்டு நீங்க add or subtract பண்ணணும் இல்லையா? So அப்ப நீங்க subtraction ஆப்ஷன் தான் நீங்க வந்து சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப 5க்கு பிஃபோரா நீங்க என்ன பண்ணணும், மைனஸ் வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கணும். So that நீங்க வந்து subtract பண்ணீங்க அப்படின்னா அந்த வேல்யூ வந்து 1 கிடைக்கும் சரியா? So இந்த ஸ்டெப் இதோட சால்வ் பண்ணாம நீங்க என்ன பண்ணணும், 15 into 2 பண்ணீங்க இல்லையா, x ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் அந்த கோஎஃபிஷியன்ட் டேர்மை இங்க நீங்க டினாமினேட்டர்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணணும் ஓகேவா? சோ டிவைட் பண்ணி அதோட ஃபேக்டர்ஸ் தான் நீங்க எடுத்து எழுதணும். அதுதான் நம்மளோட x ஃபேக்டர்ஸ் ஓகேவா? சோ அப்ப நம்ம என்ன எழுதலாம், இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா x is equal to x plus 3 x minus 5 by 2 னு சொல்லி கிடைக்கும். சோ இதுல இருந்து நீங்க x ஓட வேல்யூ எடுத்துக்கலாம். x is equal to minus 3 x is equal to 5 by 2 னு சொல்லி எடுத்துக்கலாம் சரிங்களா? ஓகேவா? எஸ் சோ கலைவாணி, சோ இது ஸ்டார்டிங்கே சொல்லியாச்சு. சோ ஒன்ஸ் அகைன் நான் ரிப்பீட் தான் பண்றேன் சரிங்களா? ஓகேவா? சோ நீங்க ஒன்ஸ் அகைன் கிளாஸ் வந்து ரிவைண்ட் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகே? சோ அப்ப x is equal to 5 by 2 னு சொல்லி நீங்க எடுத்துப்பீங்க ஓகே? சோ இதுல இருந்து நீங்க என்ன ஃபைண்ட் பண்ணனும் நெக்ஸ்ட்னா, இது எல்லாமே உங்களுக்கு less than or equal to 0ங்கற கண்டிஷன்ல கொடுத்திருக்காங்க. not equal to 0 less than or equal toங்கற கண்டிஷன்ல கொடுத்திருக்காங்க. புரிஞ்சுதா? சோ இதுல இருந்து என்ன பண்ணுவீங்க, ஆல்பா பீட்டாங்கற ரெண்டு வேல்யூ எடுப்பீங்க சரியா? ரூட்ஸ் that is alpha and beta ஓகே? சோ இதுல வந்துட்டு ஆல்பா less than betaங்கற கண்டிஷன் வந்து satisfy பண்ணுது. சோ இந்த வேல்யூ வந்து பாருங்க -3 less than 5 by 2 தானே? எஸ் சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 5 by 2 னா என்ன, 2.5 சரியா? சோ 2.5 விட -3 வந்து பாத்தீங்க அப்படின்னா obviously less than ஓகே? சோ அப்ப லெஸரா இருக்கும்போது நமக்கு வந்து கண்டிஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா சோ the x lies between சோ எதுக்கும் லை ஆகுது, -3 ல இருந்து 2.5 வரைக்குமே நமக்கு வந்து லை ஆகுது அப்படின்னு சொல்லலாம். சோ இப்போ ஒரு லைன் இங்க இருக்குன்னு பாருங்க. சோ இப்படி ஒரு லைன் இருக்கு ஓகேவா? சோ இதுல 0 1 2 1 2 3 4 இருக்குன்னு வைங்க. இங்க -1 -2 -3 ஓகேவா? சோ இதுல நம்ம என்ன வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி வெச்சோம், -3 இல்லைங்களா? சோ இங்க வந்துட்டு 5 by 2ங்கிறது எங்க இருக்கு, 5 by 2ங்கிறது எங்க இருக்கு, 2.5 சரியா? இந்த இடத்துல இருக்கு. அப்ப நம்மளோட x வேல்யூ வந்துட்டு இந்த ரெண்டு பாயிண்ட்க்கும் நடுவுல இருக்குன்னு சொல்றாங்க சரியா? சோ not exactly -3 not exactly 5 by 2 இந்த ரெண்டு வேல்யூஸ்க்கும் நடுவுல இருக்கு ஓகேவா? சோ இதுக்கு நடுவுல வந்து x வேல்யூஸ் இருக்கு. சோ அது வந்து என்ன வேல்யூவா வேணாலும் இருக்கலாம் ஓகே? சோ தட் நம்ம என்ன சொல்லிருக்கோம், x belongs to -3, 5 by 2 and வந்து பாத்தீங்க அப்படின்னா or else நீங்க எப்படி சொல்லலாம், -3 which is less than or equal to x less than or equal to 5 by 2. சோ இந்த ரெண்டு இதுக்கும் நடுவுல இருக்கு ஓகேவா? புரிஞ்சுதா? எஸ் is there any doubts பா? ஏதா டவுட்ஸ் இருக்கா? ஏதா டவுட்ஸ் இருக்கா சொல்லுங்க. ஓகே யாருக்கு எந்த டவுட்ஸும் இல்லையா? ஓகே எஸ் சோ இது கூட இருக்கிற எல்லா ப்ராப்ளம்ஸும் நீங்க வொர்க் அவுட் பண்ணி பாருங்க. சோ the multiple problems நீங்க வொர்க் அவுட் பண்ணி பாக்கும்போது அதோட சொல்யூஷன் உங்களுக்கு வந்து ஈஸியா தெரியும். சோ the once நீங்க பார்த்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு புரியல அப்படினா ஒண்ணுமே பண்ண முடியாதுப்பா. சோ the multiple times நீங்க வொர்க் அவுட் பண்ணி பாருங்க. சோ நீங்க எழுதும்போது நீங்களும் லைன் பை லைன் கொஞ்சம் எழுதிட்டு வாங்க, கொஞ்சம் லிசன் பண்ணுங்க. the distraction இல்லாம நீங்க லிசன் பண்ணீங்க அப்படினால the கேர்ஃபுல்லா உங்களுக்கு வந்து புரியும் சரியா? ஓகேவா? சோ இதுல நீங்க ப்ராப்பரா நீங்க லிசன் பண்ணல அப்படினா மட்டும் தான் உங்களுக்கு வந்து புரியல அப்படிங்கற ஒரு ஸ்டேட்மென்ட்டே வரும் சரியா? ஓகேவா? சோ நீங்க என்ன டவுட்ஸ் நீங்க கேட்டிங்கனாலும் சொல்லி கொடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கும். பட் என்ன பண்ணனும், லிசன் பண்ணனும். ஒண்ணுமே லிசன் பண்ணாம கடைசில புரியல அப்படினு சொன்னா என்ன பண்றது சொல்லுங்க பார்க்கலாம். எஸ் ஓகேவா? சோ இது போக ரிமைனிங் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வொர்க் அவுட் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் சரியா? ஓகேவா? சோ the next classல பார்க்கலாம் சரிங்களா? ஓகே சோ மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிருங்க ஓகேவா?
ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு எப்போ என்னென்ன கிளாஸ் இருக்குங்கிறது உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஓகேவா? ஸோ அந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரிப்ஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனும் மறக்காம ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பத்தாது, நோட்டிஃபிகேஷனும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ஓகேவா? இட்ஸ் ஓகே அஃப்ரீன், இட்ஸ் ஓகே. எஸ், சரி, ஓகேவா? கிளியரா? இஸ் தேர் எனி other doubts பா? எஸ், ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூப்பா, தேங்க்யூ ஆல்.